தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் நம்முடைய தங்க தளபதியை நான் சந்தித்ததில் நான் இன்றைக்கு என்னுடைய உள்ளம் தங்கம் போல் ஆகிவிட்டது. அப்படி ஒரு சிறப்பான மனிதரை இன்று நான் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. அவரை சந்தித்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மட்டுமல்ல, என்னோடு வந்திருக்கிற கழக மிக ஆர்வத்தோடு அவரை சந்தித்து நாங்கள் எங்களை சந்தோஷத்தை அவரிடம் வெளிப்படுத்தினோம். இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னா, நல்ல ஆட்சி இல்லை, எதிர்கட்சியும் நல்ல எதிர்கட்சி இல்லை. அது செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் நான் வருங்காலத்தை மீட்டெடுக்க, ஆட்சியை செம்மையாக நடத்தி செல்ல ஒரு அருமையான தலைவரை தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்குது. அதற்கு துணையாக நானும் சென்னை மாவட்டத்தை வட சென்னையில், குறிப்பாக வட சென்னையில் நான் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய ஒரு உழைப்பும் அதற்கு இருக்கட்டுமே என்று நான் அந்த கழகத்தில் இணைந்தேன். அதிமுக வட சென்னையில பல கட்டமா நீங்க வளர்த்து இருக்கீங்க. உங்க பேர் அங்க சொன்னாலும் அதிமுக எல்லாரும் தெரியும். இப்போ நம்ம டிவிகேல இணைஞ்சிருக்கோம். எப்படி கொண்டு போறீங்க? 2026 சட்டமன்றத்தில் உங்க தொகுதியில் போட்டி வைக்கிறீங்க. அதெல்லாம் தலைவர்கள், தளபதி, பொதுச் செயலாளர், அவங்க நிர்வாகிகள், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு கொடுத்தான் நடக்கும். சார், நீங்க விருப்பமனு கூட அதிமுக அளிச்சிருந்தீங்க. ஷார்ட் பீரியட்ல என்ன நடந்துச்சு சார்? தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பமனு கூட கொடுத்தீங்க. விருப்பமனு கொடுத்துட்டு நான் போய் கலந்து கொள்ளவில்லை. விருப்பமனு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு 2-3 ஒரு 10 நாள் 15 நாள் எனக்கு அந்த அவங்களுடைய செயல்பாடு பிடிக்கல. இவ்வளவு நாள் பிடிச்சி 10 நாள்ல பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. முக்கியமா உங்களை கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சருக்கு எதிராக அதிமுக சார்பில் உங்களை நிறுத்த திட்டமிட்டிருந்தாங்க. முதல் கட்டமா உங்க பேர் பரிசீலனை சொன்னாங்க. திடீர்னு விலகிறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல. கழகம் வளர்ச்சி அடைகிறதுக்கான காரணமாங்க நாம எடுத்து செல்லக்கூடிய வேலையை சரியான முறையில் அவங்க நடத்த முடியல. அவங்களால என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, அதிமுகவிலையும் அந்த செயல், நான் பண்ற செயலுக்கு அவங்க சரியா ஒத்து வரல. அதனால வேலைக்கு செயல்பாடுன்னு எதை சார் சொல்றீங்க? அவங்க ஒரு கூட்டணி அமையாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சு மக்களை சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கலாம், மக்கள் சொல்லல இது வரைக்கும். குறிப்பா 3ஆம் தேதி உங்களை நீக்கி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரிவர கட்சி வளர்ச்சி பண்ணி சொல்றீங்க. நீக்கல. குறிப்பா நான் நல்லா வேலை செஞ்சேன்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்குள்ள என்ன ரகசிய உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதிமுகவில் நீண்ட காலமும் இருந்து ஒரு சென்னையினுடைய ஒரு கோட்டையில மிக முக்கிய அடையாளமா நீங்க இருந்த நபர் வெளியில வரீங்க அப்படின்னா, அப்ப பொதுச் செயலாளருடைய செயல்பாடு இல்ல உங்களை அரவணைக்காம போனதுக்கான எல்லா விஷயமும் எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்துக்கலாமா? என்ன இருக்கலாம். ஆனா மனக்கசப்பு என்ன ஏற்பட்டது? மனக்கசப்புன்றது ஒரு 2-3 மாச காலமாக பொதுச்செயலாளருக்கு ஆளுமை இல்லைங்களா? அதிமுக வழிநடத்துறது நிச்சயமா இல்லைங்க. எடப்பாடி மேலதான் நீங்க வைக்கிறீங்களா? அப்ப நேரடி குற்றச்சாட்டை எடப்பாடி அவங்க மேலதான் வைக்கிறீங்க. ஆமா, அப்ப ஒரு பொதுச் செயலாளர்ன்றதுனால அவருடைய மேலதான் நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். வேற யார் மேல சொல்ல முடியும்? அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். சார், இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து திரும்ப இப்போ ஒரு 4 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. இவ்வளவு நாள் அவர் நல்லா சொல்லுங்க. இப்போ ஒரு 10 நாள் ஒரு மாசம் கேப்ல உங்களுக்கு பிடிக்காம வர்றதுக்கான காரணம் தான் கேட்க. அதுதான் எனக்கும் தெரியும், எனக்கும் புரியல. நீங்க சொல்றீங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு, எனக்கும் அதான் புரியல. அது இப்ப நீங்க பத்திரிகையாளர் இருக்கீங்க, அது நீங்க சொல்லுங்க. எனக்கும் அது புரியல. என்னுடைய செயல்பாடெல்லாம் நல்லா இருந்தது, நல்லா சிறப்பாக தான் வேலை செஞ்சிருந்தாரு. உங்களுக்கு தான்
ஏடிஎம்கேல சீட்டு கொடுப்பாங்கன்னு பரவலாக பேசியிருப்பாங்க. அப்படி பேசியிருந்தா ஏன் அந்த மாதிரி முடிவுக்கு வந்தேன்னு நாங்கன்றது நீங்களே ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்க. அப்ப சீட்டு தர மாட்டேன்னு சொன்னதுனால நீங்க இல்ல நான் கேட்க மனு போட்டுட்டு வந்ததோட சரி போய் கேட்கவே இல்லையே. விருப்ப மனு போட்டா இன்னும் காலம் இருக்கு சார். அதுக்கு வந்து நீங்க நான் அதனாலதான் நான் வேலைக்கு வந்துட்டேன். நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. முடிவெடுத்து வேணான்னு முடிவெடுத்து நான் போகவே இல்லையே. விருப்ப மனுக்கு நான் போகவே இல்லையே. வருங்காலத்துல அதிமுக எப்படி இருக்கு, வர தேர்தல் எப்படி இருக்கு? நிச்சயமா ஜெயிக்காது, நிச்சயமா ஜெயிக்காது. சார் தொடர்ந்து அதிமுக முக்கிய தலைவர்கள்லாம் தாவேக்கால செய்யறாங்க. இதுக்கப்புறம் வேற யாராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு சார்ந்தவங்க யாராச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? என்ன சார்ந்தவங்க நான் இப்போ ஒரு அம்மா பேரவை செயலாளர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், இவர் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர், இவர் பேரவை அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர், அவர் வந்து ஐடி விங் செயலாளர், இவர் திமுகவினுடைய மாவட்ட பிரதிநிதி, வட சென்னை திமுக மாவட்ட பிரதிநிதி. இன்னும் ஒரு 160 பேர் நிர்வாகிகள், ஏடிஎம்கே நிர்வாகிகள், அதுவும் கொளத்தூர் வில்லிவாக்கம் 2 தொகுதியில். மற்றபடி இதர ஒரு பொதுவான மக்கள்லாம் ஒரு 1000 பேர் எங்க கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.